எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு மை சேனல் அறுசுவை இல்லம். இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு vlog தாங்க பார்க்க போகிறேன். இந்த ஆஃப்டர்நூன் வரைக்கும் நான் என்னெல்லாம் ஒர்க் பண்ணுறேன்னு ஒரு vlog-ஆ ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூஸ்வலாக டெய்லி மார்னிங் எழுந்திரிச்சோடனே நாங்கள் நேராக கிச்சனில் போய் தாங்க நிற்பேன். அங்கே இருக்கிற ஒர்க்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி மற்ற வேலைக்கு வருவேன். பட் இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருக்கிறனால நம்ம கார்டன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சமைக்க போனேங்க. நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட். ஸோ பிளான்ஸ் வைக்கிறதுக்குன்னு தனியாக எந்த ஒரு பிளேஸும் இல்லைங்க. அதனால ஃப்ரீயாக இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பால்கனி ஒன்று தான். நான் அதில் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பிளான்ஸ் வந்து வச்சுருக்கேங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கார்ன் சாலட் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். கார்ன் சாலட்டுக்கு வந்து நான் கார்ன் கூட வெள்ளரிக்காய் வந்து ஆட் பண்ணியிருந்தேங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் வந்து எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன் கூட டொமேட்டோ, ஆனியன், கேரட், கேப்சிகம் இதில் எது வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து அன்றைக்கி வந்து வெள்ளரிக்காய் தான் வந்து ஆட் பண்ணியிருந்தேங்க. டெய்லி இப்படி தான் சாப்பிடுவோன்னா கிடையாது. வீக்லி ட்வைஸ் இந்த மாதிரி வந்து லைட்டாக எடுத்துக்கிறது. அதுவும் அவங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தால் மட்டும். ஏன்னா இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு ஆஃபீஸ் போனோம்னா லன்ச் டைம் வரையில் பசி வந்து தாங்காதுங்க. சீக்கிரமாகவே பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வீட்டில் இருந்தால் சீக்கிரமாக லன்ச் வந்து சாப்பிட்றலாம். அதனால் வந்து அவங்க என்றைக்கு வீட்டில் இருக்காங்களோ அந்த அன்றைக்கி வந்து இந்த மாதிரி லைட்டாக பிளான் பண்ணிக்கிறதுங்க. நீங்கள் வந்து என்றைக்கு இது பிளான் பண்ணுறீங்களோ அந்த அன்றைக்கி வந்து லன்ச் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. கூடவே வந்து நான் வந்து கொஞ்சம் சால்ட்டு, சில்லி பவுடர், பெப்பர் வந்து ஆட் பண்ணியிருந்தேங்க ஒரு டேஸ்ட்டுக்காக. நீங்கள் வந்து இந்த மாதிரியே ஆட் பண்ணி சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாட் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். அது எல்லாமே உங்களோட விருப்பம்தான். நான் வெள்ளரிக்காய் வந்து அதிகமாக எடுத்திருப்பேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. இங்கே வந்து கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னே இருக்கும். நமக்கு வந்து பெருசாக தண்ணி குடித்த மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் நீர் பழங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் பேலன்ஸ் ஆகி வருமே அப்படிங்கிறதுக்காக வெள்ளரிக்காய் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டேங்க. லாஸ்ட் டைம் வந்து ஊருக்கு போயிட்டு வரும்போது வந்து அம்மா வந்து கொஞ்சம் எள்ளு கொடுத்து விட்டுருந்தாங்க. இது வந்து எங்கள் தோட்டத்திலேயே போட்ட எள்ளு தாங்க. எப்போவுமே எங்கள் தோட்டத்தில் வந்து தேங்காய், எள், கடலை இதெல்லாம் வந்து நான் கடையில் வாங்கவே மாட்டேன். எப்போ ஊருக்கு போகிறேன்னா அம்மா கொடுத்து விட்டுருவாங்க. அந்த டைம் அப்படி தான் எள் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. அம்மாவே க்ளீன் பண்ணி தான் கொடுத்து விட்டுருந்தாங்க. பட் இருந்தாலும் ஒரு டைம் நீ வாஷ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தங்காட்டி நான் வந்து முந்தின நாளே அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேங்க. எள்ளு பொடி செய்யலாம் அப்படிங்கிறக்காக. எங்கள் வீட்டில் ஒன்று எள்ளு பொடி இல்லைன்னா கடலை பொடி வந்து கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா டக்குன்னு நம்ம எங்கேயாச்சும் வெளில போயிட்டு லேட்டாக வந்தோம்னா சாப்பாடு செய்கிறதுக்கு டைம் இல்லாதப்போ ஒரு தோசை ஊற்றுனோம்னா நாங்கள் வந்து எள்ளு பொடி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எள்ளு பொடி செய்கிறதுக்கு வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு 1 கப்பு வந்து உளுந்தம்பருப்பு நல்லா கோல்டன் கலர் வர வரையில் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க. கூடவே பார்த்திங்கன்னா நான் 4 சில்லி வந்து எடுத்திருந்தேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கூடவோ குறைச்சோ போட்டுக்கலாம். அந்த அன்றைக்கி கொஞ்சம் ஆயில் வந்து எக்ஸ்ட்ரா போயிடுச்சுங்க. அதனால் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கரண்டிலியில் லைட்டாக ஒட்டி வர்ற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் வந்து கரெக்டாக ஊற்றிக்கங்க. அந்த உளுந்து வறுக்கும்போது பார்த்திங்கன்னா வாசம் வந்து ரொம்ப நல்லா வருங்க. நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா அதை வந்து நம்ம வந்து ஒரு தட்டில் வந்து கொட்டி வச்சிடணும். கொட்டி ஆற வச்சுட்டு மறுபடியும் அதே பேனில் வந்து 1 கப்பு உளுந்துக்கு 3/4 கப்பு வந்து எள் எடுத்துருந்தேங்க நான். எள் வறுபடுறது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம வந்து எள் வந்து சிம்மில் வச்சு தான் வந்து வறுத்து எடுக்கணுங்க. அது வந்து நல்லா வறுபட்டுருச்சுன்னா அது மேலே வந்து ஒரு சவுண்டோடு மேலே வந்துட்டு கீழே போகும். டப்பு டப்பு டப்புன்னு வந்து வெடிக்கும் அப்படியே. அந்த மாதிரி வெடிச்சதுனாலே வந்து நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தங்க. அதுக்கப்புறம் அதே பேன்லேயே கொஞ்சம் கருவேப்பிலையும் உப்பும் வந்து நமக்கு தேவையான அளவு போட்டு ரோஸ்ட் பண்ணி மறுபடியும் அதே தட்டத்தில் கொட்டி ஆற வச்சிடணுங்க.
இந்த உப்பு போடும்போது மட்டும் என்ன சமைச்சாலும் இந்த உப்பு போட மட்டும் எனக்கு லாஸ்ட்டில் ஒரு கன்ஃபியூஷன் வருங்க. கரெக்டாக இருக்குமா இல்லை கம்மியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி அது இன்னுமே போகல. எவ்வளோ தான் சமைச்சிட்டே இருந்தாலும் அந்த உப்பு போடும்போது மட்டும் அந்த கன்ஃபியூஷன் வந்துகிட்டே இருக்குது. யாரெல்லாம் என்ன மாதிரின்னு சொல்லுங்கள். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா பரப்பரப்பரன்னு வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா பவுடர் மாதிரி வர்ற வரையில் அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை மறுபடியும் ஆற வச்சு அதுக்கப்புறம் நம்ம ஒரு கண்டெய்னரில் மாற்றி வச்சுக்கலாங்க. இது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது. அதே சமயம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாடு, தோசை, இட்லி நம்ம எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. நான் ஆறுனதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்டேங்க. ஆனால் எள் கொஞ்சம் சூடு. அதனால் இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களாம் எள்ளை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லதுங்க. அப்புறமா கிச்சனில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன். நான் புளி, வரமிளகாய் 2ம் போடுறதுக்கு ஒரு செராமிக் பாட் வச்சுருந்தேங்க. அது முடிஞ்சங்காட்டி அதை வாஷ் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் ஃபில் பண்ணி மறுபடியும் அந்த இடத்துல வச்சுட்டேன். கூடவே பார்த்திங்கன்னா இந்த தீபாவளி டைம்லலாம் குலாப் ஜாமுன், ரசகுல்லா இதெல்லாம் ஒரு டின்னில் போட்டு கிஃப்ட் மாதிரி பேக் பண்ணி கொடுப்பாங்க. அந்த டின் எங்கள் வீட்டில் 3 இருந்துச்சுங்க. அதை ரொம்ப நாளாக ஏதாச்சும் ரீயூஸ் பண்ணணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்துட்டு கடைசியில் ஒரு மணி பிளான்ட்டுக்கு பாட் மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தேன். அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. எங்கே செட் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். சரி கிச்சனில் செட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி செட் பண்ணதுக்கப்புறம் உண்மையாலுமே ரொம்ப நீட்டாக இருந்துச்சுங்க. எனக்கு கிச்சன் கவுண்டர் டாப் மேலே நிறைய திங்ஸ் வச்சா பிடிக்காது. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற திங்ஸ்லாம் எடுத்து டேபிள் மேலே இந்த மாதிரி ஒரு ட்ரே பழசு இருந்துச்சு. அந்த ட்ரேக்குள்ளே எல்லாம் வச்சு ஒரே ஒரு செராமிக் கப் மட்டும் இருந்துச்சு. அதுக்குள்ளே கொஞ்சம் மணி பிளான்ட் வச்சு அங்கே வச்சங்காட்டி டேபிளும் நீட்டாகிடுச்சு. கிச்சனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஒரு பொருள் நம்ம காசு போட்டு வாங்குறத விட நம்மளே அது கொஞ்சம் கிராஃப்ட் பண்ணி வைக்கும்போது அது உண்மையாலுமே அதோட சந்தோஷம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதை நான் அந்த அன்னைக்கு ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறமா நான் லாஸ்ட் ஒரு 15 டேஸாக பார்த்திங்கன்னா பால் காய்ச்சினதுக்கப்புறமா பால் ஆடைப்படியும் பார்த்திங்களா அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருந்தேங்க. எப்போவுமே இந்த பால் ஆடையை நம்ம ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாதுங்க, மறந்துடாதீங்க. அது கூடவே கொஞ்சம் கூல் வாட்டரும் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா தண்ணி தனியாக, அந்த பால் தனியாக, வெண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். வெண்ணெய் நமக்கு கிடச்சிரும். அதை நம்ம மறுபடியும் கூல் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து நம்ம எப்போ யூஸ்வலாக எப்படி நெய் காய்ச்சுவோமோ அந்த மாதிரி காய்ச்சிக்கலாங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வெஷலை வாஷ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அப்போ நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு மாதிரி பிசு பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். எவ்வளோதான் சோப் போட்டாலும் அந்த பிசு பிசுப்பு போகாது. அதுக்கு நல்லா சுடுதண்ணி ஊற்றி ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்போ வாஷ் பண்ணுற மாதிரி சோப் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா போயிடும். சுடுதண்ணி ஊற்றும் போதே அந்த பிசு பிசுப்புலாம் போயிருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி 15 டேஸ் கலெக்ட் பண்ண பால் ஆடையிலே எனக்கு இவ்வளோ வெண்ணெய் கிடச்சிது. நான் அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நெய்யாக காய்ச்சி எடுத்து வச்சிட்டேங்க. இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். எனக்கு இவ்வளோ கிடச்சிதுங்க. இது நான் 15 டேஸ் கலெக்ட் பண்ண பால் ஆடையில் கிடச்ச நெய். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி எல்லோ கலரில் வந்துடும். அப்புறம் ஈவினிங் டைமில் நம்ம பால்கனியில் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் இருந்துச்சுங்க. சரி சாமி கும்பலாம் அப்படின்னு சொல்லி அதை பறிச்சிட்டு இருந்தேன் ஈவினிங் டைமில். சாமி கும்பிட்றது யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதுக்கப்புறம் இந்த ரெட் கலர் பூவில் 3 இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸும் கொஞ்சம் இருந்துச்சுங்க. அதையும் பறித்து எடுத்துகிட்டு
நம்மக்கிட்ட ஒரு உருளி இருக்குது, சரி அதை டெக்கரேட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேங்க. இந்த vlog இதோட முடிச்சுக்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.